ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தெரியாமல் ஒரு வீடியோ டெலிட் பண்ணிடுறாங்க அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூ வந்து நமக்கு தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டயத்தில் நிறைய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வந்து சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவாக ஷோ பண்ணுறது. நீங்கள் ரீசெண்ட் வீடியோஸில் செக் பண்ணும்போது எத்தனை பேருக்கு இருந்ததுன்னு தெரியல. மோஸ்ட் பாப்புலரில் நான் செக் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு வந்து ரெண்டா ஷோ பண்ணுது. ஸோ அந்த 2 வீடியோவில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே வீடியோ தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா பக் இஷ்யூ காரணமாக எனக்கு வந்து 2 வீடியோ ஷோ பண்ணிச்சு. ஒரு வீடியோ டெலிட் பண்ணாலும் ரெண்டுமே டெலிட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது டெலிட் பண்ணிடாதீங்க. அது சின்ன பக் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் எரர் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் அண்ட் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் சால்வ் பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன விஷயம் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ செக்ஷனில் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து எப்படி ஷோ பண்ணுதுன்னா, அதாவது நோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஜஸ்ட் நவ், அதாவது பப்ளிஷ் இப்போ தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ஜஸ்ட் நவ்னு மட்டும் தான் ஷோ பண்ணுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ நான் வந்து எப்போவோ பப்ளிஷ் பண்ணது ஃபியூ டேஸ் கிட்ட இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி ஷோ பண்ணுது ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு வீடியோ வந்து 2800 சம்திங் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போயிருந்தது. பட் அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வியூஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த மாதிரி ஷோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி இருந்ததுன்னா, லைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்து ஒரு வீடியோ ரிமூவ் ஆனால் அந்த ஒரு வீடியோட தம்ப்நெயிலோ இல்லைனா டைட்டிலோ எதுவுமே ஷோ பண்ணாமல் பிளாங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷோ பண்ணிச்சு. ஸோ இதை பார்த்துட்டு யாரும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே சமயம் இந்த ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிச்சு, லைக் இப்போ தான் பப்ளிஷ் பண்ண மாதிரி காட்டுது, வியூஸ் அவ்வளோ இருந்தது பட் இப்போ வியூஸே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை. ஜஸ்ட் நீங்கள் வீடியோ செக்ஷனில் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஓவரால் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தான் இருக்கும். அகைன் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ வந்து இருக்குது. அப்டேட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இஷ்யூ வந்து ஒரு வேலை இப்போ சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் கொடுத்து வந்து சால்வ் பண்ணலாம். ஓவரால் இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ எதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக் இஷ்யூவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அண்ட் யூடியூப் ஆப் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன இஷ்யூவாக இருக்கலாம் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பக் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள், அதாவது ரெண்டு வீடியோவாக ஷோ பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து அப்படியே நமக்கு வந்து வியூஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறது, ஸோ இப்போ தான் பப்ளிஷ் பண்ண மாதிரி ஷோ பண்ணுறது, அதுக்கு பிளாங்காக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ வந்து இந்த மாதிரியான இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷனாக ஒரு முடிவு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அதை சொல்றதுக்காக தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அது போக இந்த ஒரு வீடியோ வந்து நோ வியூஸ் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சேனலில் ஸ்டார்டிங் டேத்தில் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நோ வியூஸ்லேயே இருக்குது, வியூஸ் வந்து போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூ பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத தான் மேக் பண்ணேன் கைஸ். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் அந்த எழுதாமல் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.